கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த ஆராதனையை இணையதளத்தின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்களை நாம் எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி ஆராதிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் படைத்த அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான இந்த நல்ல காலை வேளையில பாவனுடைய சமூகத்தில் உண்மை பாடி துதிக்க, உண்மை ஆராதிக்க கர்த்தரை கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்களை ஆசீர்வதி, ஆராதனைகளை ஆசீர்வதி, வார்த்தைகளை நீங்கள் ஆசீர்வதித்து தருகிறார். இதை பார்க்கிற கேட்கிற உங்களுடைய உள்ளங்களிலேயும் இல்லங்களிலேயும் கர்த்தர் இடைவிடுகிறார். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வருவோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை அழைத்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை அழைத்திடுவோம். சென்ற நாளில் கண்ணி மணிபோல் காத்த தேவனை துதித்திடுவோம்.
அவரை என்றும் போற்றிடுவோம். சேனையாதிபன் நமது தேவன் போற்றிடுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம். தேவதேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை அழைத்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை அழைத்திடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பாடல் பாடப் போகிறோம். ஜீவனுள்ள தேவனை வாரும். ஜீவனுள்ள தேவனே வாரும். ஜீவ பாதையினை நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும். எல்லாரும் இருந்த இடத்துல கரங்களை கட்டி ஜீவ பாதையினை நடத்தும். ஜீவ தண்ணி ஒரு மூர்த்தியே ஜீவன் வரை என்னை நடத்தும். ஜீவ தண்ணி ஒரு மூர்த்தியே ஜீவன் வரை என்னை நடத்தும். இயேசுவே நீ பெரியவர். இயேசுவே நீ பரிசுத்தர். இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீ வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூர்த்தியே ஜீவன் வரை என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூர்த்தியே ஜீவன் வரை என்னை நடத்தும். பாவிகள் ரோகிகள் ஐயா பாவலாத மக்களிதுயா. பாவிகள் ரோகிகள் ஐயா பாவலாத மக்களிதுயா. பாதகரை பாவம் போக்கவே பாதகன் கொள்ளுங்கி நீரல்லோ. பாதகரை பாவம் போக்கவே பாதகன் கொள்ளுங்கி நீரல்லோ. இயேசுவே நீ பெரியவர் பெரியவர். இயேசுவே நீ பரிசுத்தர் பரிசுத்தர்.
உம்முடைய வல்லமையின் மேல ஊற்றுங்கப்பா. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்லமை மாறி ஊற்றுவே. எல்லாரும் இருந்தது தம்பி முழங்கால் படியுங்கள். தயவு செய்து இது பார்க்கிற தேவ பிள்ளையே, ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக நீங்க பார்க்க வேண்டாம். அல்லது ஆராதனை அட்டன் பண்ண முடியலையே என்று சொல்லி இதை நம்ம பார்க்கணுமே என்ற கட்டாயத்தின் நம்படி அல்ல. எங்கு இருந்தாலும் சரி கர்த்தருடைய ஆராதனை யாரும் அசட்டையா இல்லாதபடி தெய்வ சனமே நீங்கள் வீடுகளில் இருந்து நீங்கள் ஆராதிக்கலாம். இதை பார்த்து கொண்டே நீங்கள் ஆராதிக்கலாம். தயவு செய்து இந்த 1 மணி நேரம் உங்களுடைய வேலைகளை எல்லாம் நீங்க என்ன வேலை செய்வீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே முழங்கால் படிக்கிடுங்கப்பா. கண்களை மூடி வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்லமை மாறி போற்றுவே. அப்படியே சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரை நோக்கி உங்கள் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ. ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் இறங்கிக் கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி அப்பா. ஓ தேவ பிரசன்னம் இந்த காலங்களில் எங்களை ஆட்கொள்கிறதுக்காய் நன்றி. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போகினும் கண்டு கொண்டார். தேவ பிள்ளையே, இப்போது நீ கர்த்தரை ஆராதிக்கும்படி நீ வரவில்லை. வேதம் சொல்லுகிறது, தாயின் கருவில் தோன்றும் முன்னமே கர்த்தர் நம்மை முன் குறித்திருக்கிறார். ஆகவே இருந்த இடத்தில் கண்களை மூடி முடிந்தவர்கள் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை நீ சின்ன வயதிலே என்னை முன் குறித்து உலக தோற்றத்துக்கு முன்னமே என்னை முன் குறித்தேன். ஆனாலும் இந்த உலகத்தின் கரைகளுக்கு நான் அடிமையாய் போனேன். என்னை மன்னியுமப்பா என்று சொல்லு. இருந்த இடத்துல கண்களை மூடி அருமையான சகோதரனே, சகோதரி, அருமையான தம்பி, தங்கச்சி, நீ யாராயிருந்தாலும் சரி, பெரியவர்களாயிருந்தாலும் சரி, ஒரு 10 நிமிட கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து சொல்ல முடியும். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போகினும் கண்டு கொண்டார். தம்பி, இங்க இருக்கிற தம்பி மன எல்லாரும் கண்களை மூடுங்க பாப்போம். கண்களை மூடி கர்த்தரை ஆராதிங்க. இங்க இருக்கிறவங்க நீங்க இருந்தா கண்களை மூடி தம்பி பாப்போம். எல்லாரும் கண்ணை மூடி ஹல்லேலூயா. தாமது ஜீவனை எனக்கோ அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று சொல்லுங்க பாப்போம்.
சொல்லுவீங்களா? உணர்ந்து சொல்லுங்க பாப்போம். ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி அம்மா அவர் கையால் சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னே சருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னே சருக்கே. நானும் உண்மை போல மாறணும் அப்பா. எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவர். எனக்கு எல்லாமே நீங்க தான் அப்பா. நன்றி நன்றி இயேசுவே. என்னதான் செய்தேனோ தெரியலையே, எவ்வளவா அன்பு வைத்தீரே. என்னதான் செய்தேனோ தெரியலையே, எவ்வளவா அன்பு வைத்தீரே. கரங்களை கூப்பி சொல்லுங்க பாவம். என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. கரங்களை உயர்த்தி நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னால் நினைச்சு பார்க்க முடியல. என்னால் நினைச்சு பார்க்க முடியல. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. உணர்ந்து சொல்லுங்க பாப்பா, கர்த்தரை ஆராதிங்க. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் மாறட்டும் அப்பா. என் பிள்ளைகளுடைய வேதனை
பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளில் உடைய சமூகத்தில் உம்மை பாடி துதிக்க, உம்மை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் சாகிறதுக்காய் நன்றி. மெய்யான போது நீர் பொறுப்படுத்தி நடத்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல காலை வேளையிலும் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனத்தை திருப்பலாம். 2 சாமுவேலின் புத்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்கலாம். அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும் ஆசீர்வதி. இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ச்சியையும் மாறுதலையும் கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாம், மீண்டுமாய் வாசிக்கலாம். அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, கடந்த வாரத்திலே ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்டதாக ஒரு வார்த்தை உள்ளத்திலே ஏறிக்கொண்டே இருந்தார். ஓபேத் ஏதோமினுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஓபேத் ஏதோமினுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த வார்த்தை என்னை அதிகமாய் தொட ஆரம்பித்தது. இப்பொழுது நான் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாய் என்னோடு நீர் பேசும், இதை ஜனங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று நான் ஜெபித்த போது ஆண்டவர் சில வார்த்தைகள் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தைகளை இன்றைய நாட்களிலே நமக்கு கொடுக்க வேண்டும்? இன்று நம்முடைய வீடு எப்படிப்பட்ட ஒரு வீடாக இருக்கிறது? எல்லா வீடுகளிலேயும் ஒரு வசனங்களை நாம் ஒட்டி வைத்திருப்போம். 2 சாமுவேலின் புத்தகம் 7வது அதிகாரம் 29வது வசனத்தினுடைய பின்பகுதியை நாம் எல்லா வீடுகளிலும் ஒட்டி வைத்திருப்போம். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியாரின் வீடு எப்பொழுது எப்படி இருக்கணுமா? எப்பொழுது? என்றென்றைக்கும். ஆமென். என்றைக்கும் உம்முடைய அடியாரின் வீடு உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. இது எல்லார் வீட்டிலையும் நம்ம எழுதி வைத்திருப்போம், தேவ பிள்ளைகளுடைய வீட்டில. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 127:1, கர்த்தர் வீட்டை கட்டாராகில். ஆமென், அல்லேலூயா. ஒரு வீடு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால், ஒரு வீடு அது சமாதானமாய் இருக்க வேண்டும் என்றால், அந்த வீடு கர்த்தராலே தேவ பிரசன்னத்தினாலே நிறைந்திருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் ஏன் இந்த ஓபேத் ஏதோமினுடைய வீட்டை ஆசீர்வதித்தார் என்று சொன்னார்? தேவனுடைய பெட்டி அவருடைய வீட்டிலே இருந்தது. ஆமென். அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமினுடைய வீட்டிலே இருந்தது. அதற்கு முன்பதாக இன்னொரு மனிதனுடைய வீட்டில் இருந்ததா வாசிக்கலாம். அதே அதிகாரத்தில் 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே அபினதாப் என்கிறதான ஒரு மனிதனுடைய வீட்டிலே தேவனுடைய பெட்டி இருக்கிறது. ஆனால் அபினதாப் தேவனுடைய பெட்டி இருக்கிற அந்த நேரங்களிலே அவனுடைய வீடு அவனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் என்ன பண்ணல, சொல்லப்படல. அங்கே அபினதாப் வீட்டிலே தேவனுடைய பெட்டி இருந்த போதும் அங்கே கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கவில்லை. மாறாக அபினதாப் வீட்டிலிருந்து தேவனுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது
அங்கே பெட்டி ஆடுகிறது. மாடுகளிலே கட்டி கொண்டு வரும் பொழுது அங்கே கொட்டு சத்தம், ஆடல் பாடலின் சத்தமாக மாடுகள் மிரளும் போது பெட்டி அங்கே ஆடும் பொழுது ஊசா என்கிறதான ஒரு மனிதன் அந்த பெட்டியை பிடிக்கிறார். பிடிக்க மாத்திரத்தில் அந்த இடத்துல அவன் என்ன பண்ணி போகிறான், மறித்து போனான். இப்பொழுது தாவீதுக்கு ஒரு பயம், இந்த பெட்டியை, கர்த்தருடைய பெட்டியை எப்படி என்னுடைய நகரத்திற்கு கொண்டு வர முடியும், கர்த்தர் கோபமாய் இருக்கிறாரே என்று சொல்லி அங்கே அநேகர் கூடி இருக்கிறார்கள். அநேக ஜனங்கள் தாவீதோடு கூட வந்திருக்கிறார்கள். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருக்கலாம். ஆனால் யாருடைய வீட்டிலே கர்த்தருடைய பெட்டி இருக்க வேண்டும் என்பதை கர்த்தரே தெரிந்து கொள்ளப்பட்ட நபராய் இந்த ஓபேத்-ஏதோம் இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இந்த உலகத்தில் எத்தனையோ குடும்பங்கள் இருந்தாலும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பமாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அந்த பிரசன்னத்தை சுமந்து செல்கிற குடும்பமாய் நாம் இருக்கிறோம். ஆனால் ஏனையா இன்னும் நம்முடைய குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாதம் இல்லை. இன்றைக்கும் அபினதாப் வீட்டிலே தேவனுடைய பெட்டி இருந்தது. ஆனால் அபினதாப்பினுடைய வீடு ஆசீர்வாதமாய் இல்லாதது போல இன்றைக்கும் தேவ பிள்ளைகளுடைய குடும்பம் இப்படித்தான் இருக்கிறது. கர்த்தரை ஆராதிக்க சொல்கிறோம், தேவ பிரசன்னத்தை உணர்கிறோம், ஆனால் நாம் ஆசீர்வதிக்கப்படவில்லை. ஆனால் இந்த ஓபேத்-ஏதோமுடைய வீட்டிலே கர்த்தருடைய பெட்டி இருக்கிறது. கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இப்பொழுது என்னை ஆண்டவர் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் கிடக்கும்படி செய்தார். அநேக வசனங்கள் ஓபேத்-ஏதோமை குறித்து சொல்லப்படவில்லை. சில காரியங்கள் 2 வசனங்கள் 3 வசனங்கள் என்னமோதான். ஆனால் இந்த ஓபேத்-ஏதோம் எவ்விதமாய் தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த அந்த பெட்டி இருக்கும் போது எவ்விதமாய் இருந்திருப்பார் என்பதை ஆண்டவர் எனக்கு ஆவியிலே உணர்த்தினபடியால் அதை உங்கள் முன்னிலையில் வைக்கும்படி விரும்புகிறேன். முதலாவது காரியம், இந்த ஓபேத்-ஏதோம் அவருடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாய் இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு குடும்பம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு குடும்பம். அருமையான தேவ ஜனமே, நீங்கள் அந்த 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது, அவருடைய துணிவின் நிமித்தம். யாருடைய துணிவின் நிமித்தம்? ஊசாவினுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை என்ன பண்ணினார்? அடித்தார். அப்ப தேவ பிரசன்னத்திலே நாம் துணிகரமாய் எதுவும் செய்யக்கூடாதபடிக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்தான். ஆமென். கர்த்தருடைய வல்லமைகள் எப்படிப்பட்டது என்பதை அறிந்தவன் இந்த ஓபேத்-ஏதோம். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்கிறார்? சங்கீதம் 128 1வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் விவிதமாய் சொல்லுகிறது. சங்கீதம் 128 1 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாக்கியவான் என்று சொன்னார் எல்லாருக்கும் தெரியும், ஆசீர்வதிக்கப்பட்டவர். இரண்டாவது ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரித்தெடுக்கப்பட்டவன். என்னுடைய தகப்பனார் பாக்கியவான் என்பதற்கு வேறு ஒரு வார்த்தை சொல்லுவார், மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படத்தக்க வகையில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் பாக்கியவான். யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை. இப்பொழுது ஓபேத்-ஏதோம் அங்கே கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருக்கிறான். ஆண்டவருடைய பெட்டி என் வீட்டில் இருக்கிறபடினாலே துணிகரமாய் நான் எதையும் செய்யக்கூடாதபடிக்கு, இந்த உலகத்தினுடைய கரைகள் என் மேலே பட்டுவிடக் கூடாதபடிக்கு அவன் மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பம் முழுவதும் ஒரு பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற குடும்பமாய் இருந்தார்கள். கரத்தை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று
சொன்னால் தன்னுடைய சித்தம் அல்ல, தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து என் சித்தம் அல்ல ஆண்டவரே, நீர் எதை சொல்லுகிறீரோ அதை செய்கிறேன் என்று சொல்லி எந்த குடும்பம் தன்னை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறதோ அந்த குடும்பத்தில் தேவ பிரசனம் விளங்க ஆரம்பிக்கும். கர்த்தர் அந்த குடும்பத்தை உயர்த்துவார். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு அநேக குடும்பங்கள் ஆண்டவரை அறிந்திருந்தும் ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்திருந்தாலும் கூட அநேக குடும்பத்தார் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் இல்லை. ஆகவேதான் அவர்கள் கைது செய்கிற எல்லா காரியங்களிலேயும் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. வாரத்துக்கு 7 நாள் நீங்கள் வேலைக்கு போகலாம், 30 மாதத்தில் 31 நாள் நீங்கள் வேலைக்கு போகலாம். ஆனால் முடிவில் நீங்கள் எதை ஒரு நிம்மதியான ஒரு கொஞ்சமாவது அல்லது ஒரு 100 ரூபாய் மீதி இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. அறிவான தேவச்சனமே, முற்றிலும் ஒரு பரிசுத்தமற்ற ஒரு தன்மை, தேவனுடைய சமூகத்திற்கு துணிகரமாய் வருகிற ஒரு சூழ்நிலை, தேவ பிரசனத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் இல்லாமல் இன்னைக்கு அநேக குடும்பங்கள் ஏனோதானே என்று சபைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவச்சனமே, தேவன் வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்தர் இருக்கிற அந்த பிரசன்னத்தை நீங்கள் வீடுகளிலே அதை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னார். முற்றிலுமாய் கணவன் மனைவி பிள்ளைகள் முற்றிலுமாய் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ரோமர் எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ரோமர் 11:16. மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால், முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மாவு முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். பிசைந்த மாவு முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேறானது பரிசுத்தம், நன்றாக கவனியுங்கள். வேறானது பரிசுத்தமாயிருந்தால் இலைகளும் பரிசுத்தமாயிருக்கும். கிளைகளும் எப்படி இருக்குமா? பரிசுத்தமாய் இருக்கும். அல்லேலூயா. வேறானது பரிசுத்தமாய் இருக்கணும். அவன் குடும்பத்துல இருக்கிற குடும்ப தலைவன் தான் குடும்பத்திற்கு ஆணி வேறாய் இருக்கிறார். அப்போ அந்த குடும்ப தலைவன் பரிசுத்தமாய் இருந்தால் அந்த சந்ததிகள் எப்படி இருக்குமா? சொல்லுங்க. அல்லேலூயா. குடும்ப தலைவர் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வந்தார். பிள்ளைகளும் ஞாயிற்றுக்கிழமை தான் பைபிளை தூக்கும். எந்த ஒரு தகப்பன் ஒவ்வொரு நாளும் வேதத்தை தன்னுடைய பிள்ளைகள் பார்க்கணும். நான் வாசிக்கிறத, நான் என்ன பண்றேன், நான் ஜெபிக்கிறத என் பிள்ளைகள் பார்க்கணும். நான் வாழ்கிற அந்த பரிசுத்த வாழ்க்கையை என் பிள்ளைகள் பார்க்கணும். பிள்ளைகளின் மேலே பிள்ளைகளின் மேலே ஒரு கரிசனையோடு எந்த தகப்பன் இருந்து குடும்பத்தை நடத்துகிறாரோ அந்த குடும்பம் ஒரு நாளும் சீர்கெட்டு போகவே போகாது. என்று சொன்னார், அந்த ஆணி வேறானது பரிசுத்தமாய் இருக்கிறதோட கிளைகள் எல்லாம் பரிசுத்தமாய் இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஓபேத் ஏதோ கர்த்தருடைய பெட்டி அவனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது எந்த துணிகரமான பாவங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல் தன்னை பரிசுத்தமானாய் மாற்றினபடினாலே அவள் குடும்பத்தார் எல்லாரும் அவனை பார்த்து பரிசுத்தமாய் இருந்திருப்பார்கள். கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்திருப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனத்தினுடைய பின்பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 7:1 நாம் வாசிக்க கேட்கலாம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவுள். ஹல்லேலூயா. இருந்த இடத்துல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க மாமா. ஆமென். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட என்ன பண்ணணுமா? அதுல ஒண்ணு கூட நம்ம விட்டுறக்கூடாது. ஆமென். பூரணம் என்று சொல்லும்போது ஒண்ணு கூட குறைகள் இல்லை. ஆமென். நம்ம எல்லாவற்றிலும் தேவ பயத்தோடு பூரணப்படுத்த வேண்டும் பரிசுத்தமாகுதலை. சங்கீதம் 37வது சங்கீதம் 28வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே வேதம் விதமாய் சொல்லுகிறது. சங்கீதம் 37:28. கர்த்தர் நியாயங்களை விரும்புகிறவர். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்
தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர் என்றைக்கும் காக்கப்படுவார். அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ ஆறுபண்டு சொல்கிறது, தமது பரிசுத்தவான்களை அவர் கைவிடுவதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களை கர்த்தர் கைவிடுகிற தேவனே அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இந்த ஓபேத் ஏதோமினுடைய அந்த குடும்பம் தேவ பிரசன்னத்துல தேவ பிரசன்னமாகிய தேவ பெட்டியாகிய அந்த தேவ பிரசன்னமுடைய வீட்டில் இருக்கும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு குடும்பமா அந்த வேறானது அந்த ஓபேத் ஏதோமான அந்த சகோதரர் முற்றிலுமாய் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டபடினாலே அவன் வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தீபோச்சனமே, எனக்கு நேரம் இல்லை, இது குறித்து அநேக விளக்கங்களை நான் சொல்லலாம். இன்றைக்கு நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆலயத்துக்கு சொல்லுகிறோம், நல்லதுதான். ஆனால் தேவ பிரசன்னம் நம்முடைய வீட்டுகளில் இருக்கிறதா? தேவ பிரசன்னம் ஒருவேளை நம்முடைய வீட்டில் இருந்தாலும் அது நிலைத்து நிற்க வேண்டும். அந்த தேவ பிரசன்னம் நம்மை உயர்த்த வேண்டும். அவன் சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் என் பிள்ளை நான் சொல்றதே கேட்க மாட்டான், என் பிள்ளை நான் சொல்றதே கேட்க மாட்டான் என்று சொல்லுவார்கள். இல்லை, நீ உன் பிள்ளைகளுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தை நோக்கிப்பா. அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் குடும்பம் உன் பிள்ளையை கர்த்தர் ரட்சிப்பார். உன் பிள்ளையை கர்த்தர் ரட்சிப்பார். நீ குடும்பமாய் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கிப்பா. உன் குடும்பம் தாழ்வில் இருந்து உயர்த்தப்படுகிறதை அந்நிய கண்கள் உன் கண்களை காணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்துகிற அற்புதங்களை இப்படி கண்கள் பார்க்கும். இரண்டாவது, இந்த ஓபேத் ஏதோமுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதற்கான இரண்டாவது காரியம் என்னவாய் இருந்திருக்கும் என்று சொன்னார். ஆனால் முழு இருதயத்தோடு கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்கிற வார்த்தை. இரண்டாவது காரியம், இந்த ஓபேத் ஏதோமுக்கு என்ன இருந்ததாம்? முழு இருதயத்தோடு கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்கிற வார்த்தை. ஏன்னா 7வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் என்ன வந்ததாம்? கோபம். என் ஆண்டவரை நான் ஒரு காலமும் கோபம் உள்ளவனாய் மாற்றவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. என் ஆண்டவரை எப்பொழுது நான் என்ன பண்ணணும்? பிரியப்படுத்தணும். தேவ பெட்டியின் வீட்டில் இருக்கிறது. தேவ பிரசன்னம் ஆவியானவரின் வீட்டில் இருக்கும் பொழுது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கும் பொழுது, அவரை நான் இன்னும் அதிகமாக பிரியப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே தான் நம்ம ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா பண்ணாங்க, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, நம்மை ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா என்று சொல்லி கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்கிற வாஞ்சை உள்ளவன். அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு நம்முடைய செயல்களினாலே சில நேரங்களிலே நாம் கர்த்தரை கோபப்படுத்துகிறோம். நன்றாக கவனியுங்கள். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் அன்புள்ளவர், எல்லாம் சரிதான். ஆனா உபாகம் 6:15 சொல்லுது, அவர் எரிச்சல் உள்ள தெய்வம். உன்னுடைய மீறுதல் நிமித்தம் சில நேரங்களில் கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு மீறி நடக்கிறபடினாலே சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளே கோபம் உள்ளவராக இருக்கிறார். நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே வேதம் விதமாய் சொல்லுகிறது. நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம் வாசி எடுத்தவங்க. 6 அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன். அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்கினியைப் போல இறக்கப்படுகிறது. அவருடைய எரிச்சல் அக்னியைப் போல இறக்கப்படுகிறது. ஆகவே நாம் நன்கு அறிந்திருக்கிறோம், அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? ஒருத்தரால் நிற்க முடியாது. அதனால தான் இந்த ஓபேத் ஏதோ கர்த்தரை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிருப்பான்? பிரியப்படுத்திருப்பான். தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்றால் 3 காரியம். அதை மாத்திரம் சொல்லி அடுத்த காரியத்துக்குள்ள நான் போகும்படி விரும்புகிறேன். முதலாவது காரியம் அன்பு. யோவான் 15:12 நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் என்ன பண்ணணும்?
அநேக குடும்பங்களிலே சகோதர சகோதரிகளுக்குள்ளே ஒரு பிரிவினைகள், அநேக குடும்பங்களிலே ஒரு சமாதானமின்மை. வேதம் சொல்லுகிறது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூர்ந்து வா, கர்த்தர் உன் மேலே பிரியமாக இருப்பார், அவர் எரிச்சலாய் இருக்க மாட்டார். இரண்டாவது, ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்றால் எபிரேயர் 11:6 விசுவாசம் நமக்கு தேவை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நீங்க ஆலயத்துக்கு வரலாம், வேதத்தை வாசிக்கலாம், ஜெபிக்கலாம், ஆனா விசுவாசம் இல்லைன்னா உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பலனை என்ன பண்ண முடியாது, அடையவே முடியாது. மூன்றாவது காரியம் 1 சாமுவேல் 15:22 கீழ்ப்படிதல். அன்பு, விசுவாசம், கீழ்ப்படிதல், இது மூன்றும் நம்ம எந்த ஒரு நபர் செய்கிறார்களோ அவர்கள் கர்த்தரை இன்னும் அதிகமாய் பிரியப்படுத்துவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முழு இதயத்தோடு கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்கிற வாஞ்சை. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். செபனியா, யோசபாத், நெதனெயேல், அமாசாயி, சகரியா, பெனாயா, எலியேசர் என்னும் ஆசாரியர் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதினார்கள். ஓபேத் ஏதோமும் எகியாவும் பெட்டிக்கு வாசல் காவலாளராக இருந்தார்கள். 25 இப்படி தாவீதும் இஸ்ரவேலின் மூப்பரும் 6000 சேவைக்காரரும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து மகிழ்ச்சியோட கொண்டு வர போனார்கள். நீங்க அப்படியே தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓபேத் ஏதோம் அவனுடைய வீட்டில் கர்த்தருடைய பெட்டி இருக்குது. இப்போ ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்த மாத்திரத்துல ஆண்டவர் அவனை உயர்த்தும் போது, நான் ஏன் வேலை செய்யணும் நான் என்று சொல்லி அவன் வேலையை விட்டுட்டு வீட்டில் சும்மா என்ன பண்ணல இருக்கல. வசனம் சொல்லுகிறது, ஓபேத் ஏதோமும் அவன் பெட்டிக்கு வாசல் காவலாளர்களாக இருந்தான். அவனுக்கு என்ன குறிக்கப்பட்ட வேலை இருந்ததோ, தன் வேலையில் அவன் உயர்வு வந்த போதும் கூட தனக்கு கொடுத்த வேலையில உண்மையுள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. என்னதான் ஆசீர்வதிக்கிறாரு கர்த்தர். நான் என் வீட்டு தான் உயர்த்தப்படுகிறது, தாவீதுக்கு கிடைக்காத ஒரு சாக்கியத்தை நான் பெற்றுட்டேனே என்று சொல்லி பெருமை பாராட்டாதபடி அவன் தனக்கு கொடுத்த வேலையில, நான் வீட்டுல தேவனுடைய பெட்டி இருந்து வீடு ஆசீர்வதிக்கப்பட்டாலும் கூட என் ராஜா எனக்கு கொடுத்த அந்த வேலையில நான் உண்மையாக இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, அப்போ அந்த தேவனுடைய சமூகத்தை தன்னுடைய வேலையில உண்மையாக இருந்தான். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தர் உயர்த்தும் பொழுது பெருமை இல்லாதவனாய் இருந்தான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு குடும்பத்தை கொஞ்சம் ஆசீர்வதிச்சா போதும் தன்னுடைய நிலைகளை மறந்து போய் விடுகிறார்கள். கர்த்தர் தனக்கு கொடுத்த ஸ்தாபித்த அந்த சபையை விட்டு கொஞ்சம் ஆடம்பரமாக ஒரு வாழ்க்கை, பெரிய சபை எது என்பதை தேடி ஓட ஆரம்பிக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளையே, ஆனால் இந்த ஓபேத் ஏதோம் எந்த வேலையில எனக்கு நியமிக்கப்பட்டதோ அது அந்த வேலையில் நான் உண்மையாக இருப்பேன். அல்லேலூயா. நீதிமொழிகள் 28:20 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். நீதிமொழிகள் 12:22 வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 12:22 சீக்கிரமாய். பொய் முதல்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். உண்மையாய் நடக்கிறவர்கள். அல்லேலூயா. இந்த ஓபேத் ஏதோம் உண்மையாய் நடந்தபடினால கர்த்தர் அவனை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்தார். மத்தேயு 25:21 நீங்க வாசித்து பார்க்கும்போது, கொஞ்சத்தில் நீ உண்மையாய் இருந்தால் அநேகத்தின் பேர் உன்னை எப்படி வைப்பேனா, அதிகாரியாய் வைப்பேன். அதுக்கான தேவஜனமே, இந்த ஓபேத் ஏதோமை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவருடைய வீட்டில் அவருடைய பெட்டி ஆகிய அந்த தேவ பிரசன்னம் நிறைந்த அந்த பெட்டி அவருடைய வீட்டில் இருந்த போது ஓபேத் ஏதோம் செய்த காரியங்கள் என்ன என்பதை நாம் பார்த்தோம். ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம குடும்பம் கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமா, இந்த வேறானது பரிசுத்தமான
தலைக்கு குடும்ப தலைவனாய் இருக்கிற அந்த வேதம், குடும்ப தலைவியாய் இருக்கிற அந்த வேதம் பரிசுத்தமாய் வாழ்கிறோமா? இரண்டாவது, கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கிறதா? மூன்றாவது, நமக்கு கிடைத்த அந்த வேளையில உண்மையாய் உத்தமர்களாய் நாம் வாழ்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள் இப்படி செய்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காத்து நடத்துவார். நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் வீரர்களிடத்துல கண்களை மூடி ஹல்லேலூயா அன்பு இயேசுவே, என்னை வாழவே அன்பு தெய்வமே, என்னை தாங்கின அன்பு இயேசுவே, நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட நினைச்சு பார்க்க முடியல. சொல்லுங்க வாங்கப்பா, நீங்க எல்லாரும் நினைச்சு பார்க்க முடியல, நினைச்சு பார்க்க முடியல, நினைச்சு பார்க்க முடியல. வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. எல்லாரும் ஆண்டவரை பார்க்கணுமா? ஆசீர்வதிச்சிருக்க ஆண்டவரே, அவர் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே. அவர்களுடைய வீட்டில் தேவன் இருந்தபோது அவன் என்ன காரியங்களை செய்தார் என்று சொல்லினாங்க. வேதத்தின் அடிப்படையில் இருந்து பார்த்தோம்னு கர்த்தரை ஆசீர்வதிக்கப்பா. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் படைத்த எல்லாரும் பரலோகப்பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட கருமையான நல்ல காலை வேளையில பாம்பு சமூகத்துல பாடி துதிக்க உண்மை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. மீதியான பகுதி நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. நம்ம கேட்ட வார்த்தையின்படி ஓபேதேதோவனுடைய வீட்டை ஆசீர்வதித்தது போல எங்களுடைய குடும்பத்தையும் வீட்டையுமே ஆசீர்வதிக்கிறாங்க. விசேஷமான இந்த நாட்களில் கொரோனாவினாலே பாதிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தரை சீக்கிரமாக விடுதலையாக்குகிறாங்க. எங்களுடைய தேசம் போது அண்டவரே பஞ்சத்தினாலே அண்டவரே பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறத கர்த்தருக்கு நிலைகளை எல்லாம் மாற்றுங்கப்பா. சீக்கிரமாக நாங்கள் ஆலயங்களை திறந்து கர்த்தரை ஆராதிக்க ஒரு கூட்டு ஜனத்தோடு ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்கள் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.